நான் செல்முடி சென்னை ஐஎஸ் அகாடமி ஷோர்ட் டெஸ்ட் பேட்சோடைய முதல் டெஸ்ட்டுக்கான முதல் கரண்ட் அஃபேர்ஸ் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கொஸ்டின் பேப்பர் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து அதாவது நம்மளுடைய பேட்டர்ன் இந்த டெஸ்ட் வந்து எப்படி போக போகுது தெரியறதுக்காக மட்டும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை மட்டும் ஆன்லைனில் இலவசமாக கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இருக்கிற டெஸ்ட் எல்லாமே டிஸ்கஷன் வித் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பெய்டு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதோடைய பர்ச்சேஸ் லிங்க் எப்பவும் போல கீழே வச்சிருக்கேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து லாகின் ஐடி கொடுத்துருவாங்க அண்ட் டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணிடுவோம். அதில் நம்ம எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ரைட், பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட்டில் டெஸ்ட் 1. ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட் 1க்கான டிஸ்கஷன் யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? நடப்பு நிகழ்வுகளை பற்றி பேசுது. எந்த மாதம் அப்படின்னா பிப்ரவரி மாதம். ஓகேங்களா? ஏன் சார் பிப்ரவரி மாதம் அப்படி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா மேபி எக்ஸாமினேஷன் இந்த வரும் வாரங்களில் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆனுவல் பிளானர் வெளியிடுறேன்னு சொல்லிட்டாங்க டிசம்பர் 15. ஒரு குட் நியூஸ். ஓகேங்களா? 15,000 காலி பண்ணிடும் அது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 4 ஏரியாவே இந்த மந்தே விட்டுட்டாங்க. அதான் டிசம்பர் மந்தே இந்த வருஷமே விட்டுட்டு முடிச்சிட்டாங்கன்னா இப்போ வரக்கூடிய வேகன்சி அதுதான் சேராது. ஓகே, அப்போ இது அல்லாம அடுத்த வருஷமும் ஒரு 15,000 வேகன்சி இருக்குது. அப்பாடா அடுத்த வருஷம் 10,000 சொல்லிட்டு அசால்ட்டா இருக்கக்கூடாது, இப்பவே படிப்பதற்கு தயாரா இருக்கணும். சரிங்களா? இந்த வருஷமே படிச்சு உள்ள போயிடணும். எந்த அளவுக்கு நீ சீக்கிரமா உள்ள போறியோ அந்த அளவுக்கு நல்லது. சரிங்களா? அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் பயன்படும். அது இனி வரும் காலங்களில் என்ன விஷயம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால சொல்றேன். சரிங்களா? ரைட். அப்போ பிப்ரவரி மாதம் நடப்பு நிகழ்வுகள் அதுதான் பார்க்க போறோம். ஏன்னா எக்ஸாமினேஷன் வந்து மேபி மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு 1 இயர் ரேஞ்சு படிக்கணும். அதுக்காக நம்ம தொடக்கத்துல ஜனவரி ஆரம்பிக்காம பிப்ரவரியில இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம மாற்றம் டெஸ்ட்ல வந்து 2 மந்தா கொடுத்துருப்போம். இதுல அப்படி இல்லாம ஒவ்வொரு மந்தா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கொடுத்துருக்கோம். தனியா ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். அங்கங்க 6 மாசம் சேர்த்தும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க எப்படி யோசிப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிச்சு நான் ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றேன். சரிங்களா? ரைட்டா, பார்க்கலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்டா எப்படி யோசிக்கலாம் பார்க்கலாம். In which year was Indus Water Treaty was signed between India and Pakistan? அப்ப நம்ம கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? இண்டஸ் வாட்டர், இண்டஸ்னா எது? சிந்து நதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து படிச்சிருக்கோம். அந்த சிந்து நதி தான் வந்து இந்தியாவில் அதாவது கிட்டத்தட்ட எங்க ஆரிஜின் ஆகுதுன்னா சீனாவில் இருக்கக்கூடிய திபெத் பகுதியில மான்சரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்கும். அதுல இருந்து தான் ஆரிஜின் ஆகும். கிளேசியர் உருகி அதுல இருந்து உருவாகக்கூடியதான் இந்த நதி. அந்த நதி அப்படியே வந்து இந்தியா வழியாக பாய்ந்து எங்க பாகிஸ்தான் வழியாக போகுது. சரிங்களா? அப்போ இந்த 2 அக்ரிமெண்ட் யாருக்கு இடையில் போடப்பட்டது? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போடப்பட்டது. அது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ லாஜிக் படி அப்படியே பாரு சார். இந்தியா பாகிஸ்தான் வந்து அக்ரிமெண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது 2ஆ பிரிஞ்சுட்டாங்க, அதனால அந்த ஏரியே போட்டிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்தியா பிரிஞ்சதே 47 தான். அப்பவே நம்ம உட்காந்து அக்ரிமெண்ட்டை தான் போடுவோம் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? பிரிஞ்சு ஏகப்பட்ட விஷயம் காம்பன்சேஷன் பண்றதுக்கெல்லாம் பேசுறதுக்கே 2-3 வருஷங்கள் ஆகிப்போச்சு. ஓகேங்களா? அப்போ இது வராது. சரிங்களா? அப்போ மேற்படி எலிமினேட் பண்ற அளவுக்குன்னு யோசிச்சுன்னு இந்த 3 தான் இருக்கு. அதுல இது மெயினா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2வது பாகிஸ்தான் போர் நடந்தது அப்படின்னா இந்த இயர் தான். அப்போ இதுவும் வர வேணாம். ஏன்னா பாகிஸ்தான் போர் நடக்கும் பொழுது அக்ரிமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த 2 இயர் ஏதோ ஒரு இயர். இது முதல் பாகிஸ்தான் போர் நடந்த சரி இது சைனா போர் நடந்திருக்கும். இது ஒமிட் பண்ணிருங்க. அப்ப இதுவா அப்படின்னு யோசிக்கிறேன். பாருங்க 4 ஆப்ஷன் இருந்தது. நம்ம இப்போ அதுல ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ற அளவுக்கு நம்ம மூளை யோசிக்க வைக்கிறோம். ஓகேங்களா? அப்ப 4 ஆப்ஷன்ல இருந்து நம்ம 2 எடுத்துட்டோம். இப்போ 4 ப்ராபபிலிட்டி இருக்கிறது எப்படி, 2 ப்ராபபிலிட்டி இருக்கிறது எப்படி? ஓகேங்களா? இது 25% தான் ப்ராபபிலிட்டி, இல்ல 50% ப்ராபபிலிட்டி நீங்க ரைட்டா போடுவதற்கு. இதுதான் நீ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே நீ என்ன பண்ணிடலாம்னா ஆன்சரை தேர்வையும் எக்ஸாமையும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1960 செப்டம்பர் மாதம் இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது. இதற்காக எப்பவும் போல நமக்கு அதாவது ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையே போடும் போதே பிரச்சனை வருது. உண்மைதான். தமிழ்நாடு காவிரி, ஓகே, தமிழ்நாடு ஆந்திரா, தமிழ்நாடு கேரளா, பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கு. சுத்தி முத்தி 6 ஓடு சுத்தி முத்தி பிரச்சனை. இது ஒரு மாநிலங்களுக்கு இடையே. அப்ப நாட்டுக்கிடையே கண்டிப்பா பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஓகே, ஏதாவது நம்ம தான் பிரச்சனை பண்றது. ஓகே, இங்க என்ன பண்றோம்? தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். போதிய தண்ணி. ஓகே, நம்ம ஊருக்கு எதிராக போகுது, நம்ம தான் அடைச்சி வச்சிடறோம். ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஏகப்பட்ட டேம் எல்லாம் கட்டி வச்சு அவங்களுக்கு தண்ணி போக முடியாத அளவுக்கு நம்ம பண்றோம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்தியாவும் பாகிஸ்தான் ரொம்ப போராடி 9 வருஷம் ஓகேங்களா ரொம்ப பேசி சமாதானம் பண்ணி 9 வருஷத்துக்கு அப்புறம் 1960 தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஓகேங்களா? இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நதியில நம்ம ஒரு ரீசெண்டாக தான் இந்த டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. காசி கங்கா ப்ராஜெக்ட். ஓகே, இந்த தெர்மல் பவர் பிளான்ட், ஹைடல் பவர் பிளான்ட். ஓகே, காசி
கங்கா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைடர் அந்த தண்ணி நீர் மின்சாரம் தயாரிப்பாங்கல்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த இதுதான் ரன் பண்றோம். அது இல்லாமல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சிந்து நதியோடைய கிளை நதி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆரிஜின் ஆகிறது மான்சரோவர் சொல்லிட்டு அயரியில இருந்து சிந்து நதியோட கிளை நதி பார்த்தீங்கன்னா ஜீதம், சீனப், ராவி, பயாஸ், சட்லஜ் இதெல்லாம் இருக்குது. இந்த 5 நதிகளும் அதுக்கும் இதுவும் சேர்ந்துதான் ஓகே இந்த அக்ரிமெண்ட். ஓகே இதை வந்து நம்ம குறிப்பிட்ட கன அளவு நீரை வந்து பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தம். ஓகேங்களா, கையெழுத்திடப்பட்டது 1960. மறக்காதீங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா போன வருஷம் பிப்ரவரி மாதம் இது குறித்து நிறைய பேசும் பொருளானது. அடுத்து பாருங்க, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி மற்றும் சிரியாவிற்கு உயிர்காக்கும் மனிதாபியமான மருத்துவ உதவியை எடுத்த நடவடிக்கை மூலம் வழங்குகிறது. அதாவது பாருங்க, ஆபரேஷன் 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 ஆபரேஷன். ஓகேங்களா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது நம்ம ஊர்கள் இந்தியாவை கவர்மெண்ட் வந்து ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு அழைப்பதுங்கிறது ஒரு வழக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாகவே போர் நடந்தது பார்த்துருப்பீங்க, உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் போர் நடந்தது. அதில் இந்தியர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அங்கிருந்து இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக நம்ம ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வந்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கங்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ரேஷன் கங்கா எதுக்காக அப்படின்னா உக்ரைனில் நடைபெறக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்காக. அதே மாதிரி ஆப்ரேஷன் காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல ஓடுதல நதி, அந்த நதியோட பேர் வச்சிருக்காங்க காவேரி. அது எதுக்காக அப்படின்னா சூடான் நாட்டில் கலகம் ஏற்பட்டது. ஓகே, சூடான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூடானில் கலகம் ஏற்பட்டது. அது ஒரு 3000 இந்தியர்கள் மாட்டிக்கிட்டாங்க அவங்களை மீட்பதற்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் தேவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி தேவி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆபரேஷன் எதுக்காக அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியர்களை மீட்பதற்காக. ஆப்கானிஸ்தான் சார் பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் ரொம்ப நாள் கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்காக இந்த ஆபரேஷன் தேவி சக்தி ஆப்கானிஸ்தானில் நடைபெற்றது. ஓகேங்களா, அப்போ இதே மாதிரி இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் அப்படின்னா ஆபரேஷன் போலோ, ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா, இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா. ஓகேங்களா, அப்புறம் ஆபரேஷன் விஜய் ஆப்ஷன் கொடுத்துருப்போம், ஆபரேஷன் விஜய். ஓகேங்களா, விஜய் ஆபரேஷன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் வார் நடந்ததுல அதை குறிக்கக்கூடிய ஆபரேஷன் தான் ஆபரேஷன் விஜய். நமக்கு ஆன்சர் என்ன, துருக்கிலையும் சிரியாவில் ரீசெண்டாக வந்து எர்த்குவேக் நடந்தது. அதுல இருந்து மீட்பதற்காக என்ன ஆபரேஷன், ஆபரேஷன் தோஸ்த். தோஸ்து என்ன சொல்லுவோம், தோஸ்து படா தோஸ்துன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. தோஸ்து நண்பன் அர்த்தம், ஃப்ரெண்டு. நம்ம வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான் துருக்கியும் சிரியாவும். அதனால நம்ம நட்பு ரீதியாக உதவுவதற்காக நம்ம செஞ்சோம். அதனால பேர் என்ன வச்சிருக்கோம், ஆபரேஷன் தோஸ்த். ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா, தோஸ்த் வரக்கூடாது. மீதி ஆபரேஷன் எழுதி போட்டிருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போறாமா, அடுத்து பாருங்க. அதுல மேல ஆபரேஷன் ஆக்டோபஸ் இருந்தது பாருங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசத்தை வந்து முடிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆபரேஷன். அடுத்து பாருங்க, புக்கு கொஸ்டின் எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம் பாருங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் செட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, தமிழ்நாடு நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், இந்தியா நியூஸ், புக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஓகேங்களா, அவார்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. 20 கொஸ்டின் தான், ஆனா மேக்ஸிமம் அந்த 1 மந்த்ல நடந்தக்கூடிய எல்லா கேட்டகரியும் கவர் ஆகும். வேணா கொஸ்டின் பாருங்க. இப்போவே பாருங்க, இன்டர்நேஷனல் நியூஸ் ஒன்று வந்துடுச்சு. ஓகேங்களா, நேஷனல் நியூஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறது புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்துடுச்சு. முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்த அவார்ட்ஸ் இருக்குது, தமிழ்நாடு நியூஸ் இருக்குது. ஓகே, பார்க்கலாமா. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக். ஓகேதா, ஒரு புக் பேர் பாருங்க, த பாவர்ட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி, ஹவு எக்கனாமிக்ஸ் அபேண்டட் த புவர். ஓகேங்களா, அதாவது வறுமையை பற்றியும் எப்படி பொருளாதாரம் வந்து வறுமையானவர்களை வந்து கைவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ஓகே, இங்கிலீஷ் தான், தமிழ் மீடியத்திலையும் கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்தோடைய ஆசிரியர், புத்தகத்தை எழுதியவர் யாரு கேட்குறாங்க. ஓகே, இது உனக்கு தெரிஞ்ச அறிமுகமான பெயர் பாருங்க, அமர்த்தியா சென். அறிமுகமான பெயர் என்ன பெயரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கினவர் எக்கனாமிக்ஸ்டுக்காக. இவர் ரொம்ப வயதானவர், இறந்து கூட போயிட்டார் நினைக்கிறேன். ஓகேவா, அதனால இவரை பற்றி நம்ம படிக்க வேண்டிய தேவை இல்லை, ஏன்னா புதிய புக்கு சொல்லிட்டாங்க, இருக்காது. இந்த அப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார், அவரும் எக்கனாமிக் சம்பந்தமா இருப்பார். மேபி அவர் எழுதியிருப்பாரோ, ஆனால் அவர் இல்லை சரிங்களா. ஏன்னா அவர் ஏதாவது புத்தகம் எழுதினா ரொம்ப பிரபலமா இருக்கும். கண்டிப்பா ஓரளவுக்கு நீங்க படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் அதிகமாக வந்திருக்கும். மீதி இருக்கிறது மேகநாத் தேசாய், இன்னொன்று ரகுராம் ராஜன். இந்த ரகுராம் ராஜனும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோடைய முன்னாள் கவர்னர். அவர் போன வருஷம் ஒரு புத்தகம் எழுதினாரு, இந்த வருஷம் எதுவும் எழுதலை. ஓகேங்களா, அவர் எக்கனாமிக்ஸ் தான் சரிங்களா. ஆனால் அவர் கிடையாது. அப்போ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சா இதையும் எலிமினேட் பண்ணலாம். இந்த 2 தான் கன்ஃபியூஷன் வரும். ஆன்சர் வந்து மேகநாத் தேசாய். ஓகேங்களா, இவர் தான் இதுக்கு இந்த புத்தகத்தை எழுதியவர். ஓகேங்களா, இவர் யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இவர் வந்து இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் கொஞ்ச காலம் படிச்சுட்டு மீண்டும் பம்பாய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு மீண்டும் அங்கே கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டார். ஓகேங்களா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு, அதாவது இந்தியாவோட ஆரிஜினான
வெளிநாட்டு ஒரு பொருளாதார நிபுணர். சரிங்களா? இவர் தான் என்ன பண்ணாரு, இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. வறுமையை பற்றி இது ஒரு சூப்பரான புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான புத்தகம். சரிங்களா? ரைட். இதே மாதிரி வேற என்ன ரீசன் நடந்த வேற என்ன ஃபேமஸான புத்தகங்கள் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டா நம்ம இஸ்ரோ வந்து நிறைய லான்ச்சஸ் விட்டுருக்காங்க. ஓகே, சந்திராயன் 3 அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த இஸ்ரோவுடைய சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத், கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல கூட வந்திருப்பாரு. ஓகேங்களா? நிறைய கான்ட்ரவர்சி ஆனது. ஓகேங்களா? அவர் எழுதிய ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவை, ஓகேங்களா, நிலவு இருக்குல்ல, நிலவை குடிக்கும் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நிலவை குடிக்கும் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோம்நாத் எழுதியிருக்காரு. ISRO-உடைய சேர்மன், தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் என்ன, இந்த புக்கில் ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. என்ன, இவருடைய சுயசரிதை, இவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. இது ஒரு கான்ட்ரவர்சியானது, நியூஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. அதாவது தான் வந்து இஸ்ரோவுடைய சேர்மன் ஆகுவதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சிவன் அவர்கள் வந்து தடுத்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசும் பொருள் ஆனது. ஓகேங்களா? இந்த புத்தகம். ஓகே, எனிவே பரவாயில்ல. ஆனால் அது வந்து கான்ட்ரவர்சி சொல்லிட்டு அதை அப்படியே வெளியிடாம அப்படியே வச்சுட்டாரு. ஓகேங்களா? ரைட். இது ஒரு புத்தகம் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டிசைடு பிஎம், சாரி, ஹவு பிஎம் டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு, இங்கிலீஷ்ல வந்தது. ஹவு பிஎம் டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பர் இமேஜ் இந்திரா காந்தியோட புத்தகம் போட்டு ஒரு இமேஜ் வந்து இந்த ஒரு புத்தகம் வந்தது. ஹவு பிஎம் டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்தது. இது பார்த்தீங்கன்னா நிரஜ் சௌத்ரி அவர் வந்து வெளியிட்டார். ஓகே, நிரஜ் சௌத்ரி அவர் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டார். 2 பேர் புத்தகம் படிச்சிருக்கோம். இது ஒரு புத்தகம் கொஸ்டின். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு மந்த்லையும் ஒரு சில புத்தகங்களை படிக்கலாம். அடுத்த அவார்டு வந்துடுச்சா, முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நம்ம கவர் பண்றோம். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் யோஜனா, சரி யோஜனா இல்லப்பா, புரஸ்கர் அவார்டு. ஓகேங்களா? பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் அவார்டு 2023 தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்கிறாங்க. அதை கவனிச்சுக்கோ. பிரதான் மந்திரி எல்லாத்தையும் இருக்கக்கூடியது. பால் இந்த வார்த்தை வந்தாலே குழந்தை இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புரஸ்கர் அப்படின்னா மேக்சிமம் அவார்டு இருக்கக்கூடியது. இது 5 to 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. எஸ், கரெக்ட். குழந்தை அப்படின்னாலே அது 18 வயசுக்குள்ளதான். 5 ஆரம்பிக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு எதுவும் செய்யாது, கொடுக்கல. ரைட்டு தான். வயது மொத்தம் 6 பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது. எஸ், கரெக்ட் தான். 6 பிரிவின் கீழ் வழங்குறாங்க. அடுத்து 1 லட்சத்தை ரொக்க பரிசா கொடுக்குறாங்க. எஸ், 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேங்களா? 3 ஸ்டேட் கரெக்ட். இது என்ன சார் அவார்டு? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த அவார்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நேஷனல் சைல்டு அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய குழந்தைகள் விருது. ஓகேங்களா? இந்திய அரசுல அதை கவனிச்சுக்கோங்க. யார் இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நலத்துறை அமைச்சகம் தான் இந்த விருதை வழங்குகிறது. இது புரஸ்கர் விருதை வழங்குகிறது. ஓகேங்களா? இது பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடமாக தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? மேற்படி பத்தில இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நேஷனல் சைல்டு அவார்டு, நேஷனல் சைல்டு அவார்டு அப்படின்னு சொல்றாங்க. தேசிய குழந்தைகள் விருது அப்படின்னு சொல்றாங்க. இதால வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சிவிலியன் குடிமக்கள் ஆகிய நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய உச்சபட்ச விருது என்ன சொல்லுவோம்? பாரத ரத்னா சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச விருது எதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஓகேங்களா? பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் அவார்டு. ஓகேங்களா? வரக்கூடாது. 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1 லட்சம் ரொக்க பரிசு, விருது 6. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 to 18 வயசு வரைக்கும் இதை கொடுக்குறாங்க. அடுத்து யாருடைய பிறந்த நாள் செலிபிரேட்டட் பிரகாரம் திவாஸ் அப்படி சொல்றாங்க. பிரகாரம் திவாஸ் நாளை யாருடைய பிறந்த நாள் வந்து பிரகாரம் திவாஸ் அப்படின்னு கொண்டாடு. திவாஸ் 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 முடிஞ்சாலே ஒரு தினம். சரிங்களா? நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 2 விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒன்னு பிரகாரம் திவாஸ், இன்னொன்னு வந்து பிரகாரம் வீர் சக்ரா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சக்ரான்னு வந்தாலே என்ன அர்த்தம்? சக்கரம் ஒரு படமே வந்திருக்கு தமிழ்ல. ஓகேங்களா? சக்கரான்னு வந்தாலே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டம், விருது தான். சரிங்களா? பிரகாரம் வீர் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது இருக்குது, பிரகாரம் திவாஸ். அப்போ இது ஒரு வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அவார்டு. அப்போ வீரத்தை குறிக்கிற மாதிரி இங்க யாருடைய பெயர் இடம்பெற்று இருக்குது? ஒன்னு திலகரா இருக்கணும், இல்லாட்டி போஸா இருக்கணும். பாருங்க, இந்த 2 வராது. ஓகேங்களா? வரும், ஆனா வீரம் மிகுந்தது அப்படின்னா இந்த 2 தான் ரிலேட்டடா சொல்ல முடியும். அப்போ அதுல பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸுடைய பிறந்த நாளான ஜனவரி 23, 1897 பிறந்தாரு. அவருடைய இந்த பிறந்த நாள் தான் நம்ம வந்து பிரகாரம் திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். அவருடைய நினைவாக தான் நம்ம என்ன பண்றோம்? பிரகாரம் வீர் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு விருதும் கொடுக்குறோம். ஓகேங்களா? சுபாஷ் சந்திரபோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அரசியல் ரீதியாக ஹிஸ்டரி ரீதியாக படிக்க வேண்டியது 1939 ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன்னா 38, 39 2 தடவையும் ஹரிபுரா திரிபுரி 2 செஷன்லையும்
காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருப்பாரு. ஒரு சில முரண்பாடு காரணமாக காங்கிரஸை விட்டு வெளியேறி என்ன பண்ணியிருப்பாருன்னா புதிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த கட்சி தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஓகே, அப்புறம் இவருடைய ஃபேமஸான ஸ்லோகன் ரொம்ப முக்கியம், டெல்லி சாலோ. ஓகே, ரொம்ப கேட்டிருக்காங்க. ஓகே, டெல்லி சாலோ, இது ரொம்ப இவருடைய ஃபேமஸான ஸ்லோகன். மேற்படி இவருடைய அரசியல் குரு கேட்பாங்கப்பா, சுபாஷ் சந்திர போஸ். நம்ம கூட ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். இவருடைய அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் சொல்லுவாங்கல்ல, அவர் தான் இவருடைய அரசியல் குரு. இவரை பத்தி பார்த்தோமா. அதே மாதிரி வேற யாருடைய பிறந்தநாள் என்னவா கொண்டாடுறோம்? மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் வந்து பீஸ் டேவா கொண்டாடுறோம், அமைதி நாளாக கொண்டாடுறோம். ஜவஹர்லால் நேரு தெரியும், ஜவஹர்லால் நேரு மாமா அப்படின்னு சொல்றோம். குழந்தைகள் தினமா இப்பதான் கொண்டாடுறோம், குழந்தைகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அப்போ பிரகாரம் திவாஸ் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து திரைப்பட விழாவை பத்தி, எஸ்இஓ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய திரைப்பட விழா 2023 நடைபெற்றது. அது இந்தியாவிலிருந்து பின்வரும் எந்த படம், நல்லா கவனிச்சுக்கோ, போட்டி பிரிவு, ஏன்னா நிறைய பிரிவு இருக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப ஃபேமஸானது இந்த பிரிவு தான், காம்படிஷன் கேட்டகரி. போட்டி பிரிவு இது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோ, நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 படமுமே, ஓகேங்களா, இந்த 2 படத்தை விட்டுரு, துணிவை தான் போடலாப்பா. துணிவு வந்து யாராவது விஜய் அஜித் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் போட்டுருவீங்க. ஓகேவா? சும்மா அது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், தவிர கிடையாது. மகாநதியும் பழைய படம் தான். இந்த 2 படமும் இந்த எஸ்இஓ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல காம்படிஷன் கேட்டகரியில இடம்பெற்றுனது. 2 படமும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஆனா 2 படத்துல ஒரு பேர் தான் பெஸ்ட் பிரைஸ் ஆகிருக்கும். இது அப்படிவா ட்ரிபிள் ஆர் கிடையாது, நம்மளுடைய கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு கோதாவரி அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு கோதாவரி அப்படின்னு ஞாபகம் வந்தாலே விசுவுடைய இதுதான் ஞாபகம் வரும். இது அது கிடையாது. சரிங்களா? நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா 2006ஆம் ஆண்டு தெலுங்குலையும் ஒரு கோதாவரின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆனால் அதை இதை போட்டு காமிக்கல, எஸ்இஓ திரைப்படத்தில் அதை போட்டு காமிக்கல, அது வெற்றி பெறல. ஓகேங்களா? 2006 2021 அதே பெயரை கொண்டு மராத்திய மொழி, நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மொழி கூட கேட்கலாம். ஓகே, மராத்திய மொழியில் வெளிவந்த கோதாவரி திரைப்படத்தை தான் இந்த கேட்டகரியில வந்து செலக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? எஸ்இஓ விழாவில் வந்து நிறைய படங்கள் போட்டு, தமிழ் படங்கள் கூட நிறைய படங்களை போட்டு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்த கேட்டகரியில கோதாவரி ஃபிலிம் மராத்திய மொழியில் 2021 வெளிவந்தது. சரிங்களா? இந்த இது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, 2023 குடியரசு தினத்தன்று, நல்லா கவனிச்சுக்கோ, 2023 ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று 2021 ஆண்டிற்கான சிறந்த காவல் மாநிலமாக தமிழ்நாட்டில் எந்த காவல் நிலையம் வழங்கப்பட உள்ளது, ஓகேங்களா, அப்படின்னு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா திருப்பூர் வடக்கு போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, எந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து 2021 ஒரு வருஷம் கொடுப்பது வழக்கம். சரிங்களா? அப்போ வந்து இந்த வருஷம் வந்து 2 வருஷம் கொடுக்கவே இல்லை, அதை சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். 2022 யாரு கொடுத்தாங்க, எந்த ஸ்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா முசிறி, நான் வச்சுக்கணும். சரிங்களா? முசிறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2022 2021 விருது வந்து திருப்பூர் வடக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய விமானப்படைக்கும் ஜப்பான் விமானப்படைக்கும், அதாவது எக்ஸசைஸ் கேட்பாங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ். ஒரு காலத்தில் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கேட்கறது கம்மி ஆயிடுச்சு, இருந்தாலும் ரிப்பீட் ஆகிடக்கூடாது, அதனால நம்ம திருப்பி அதை படிச்சுக்கிறோம். ஒரு கொஸ்டின் மட்டும் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஜப்பானுக்கும் இந்தியா விமானப்படை, அது என்ன படை பார்த்துக்கணும், விமானப்படையா, கப்பல் படையா, நேவல் படையா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? பிட்வீன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஜப்பான் ஏர்ஃபோர்ஸ் நடத்தப்படக்கூடிய விமான பயிற்சிக்கு என்ன பெயர்? ஓகேங்களா? விமான பயிற்சி, ஒவ்வொரு விமான பயிற்சி படிச்சுக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வருணா, கருடா. ஓகேங்களா? இந்த 2ம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸ் கூட நடக்கக்கூடிய விமான பயிற்சி. ஓகே, ராணுவ பயிற்சி. ஓகேங்களா? பிரான்ஸ் கூட நடக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பிரிதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, சம்பிரிதி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா கோப் இந்தியா யூஎஸ் அப்படி சொல்லுவாங்க, அதுல இருக்குது. யூஎஸ்ஏ கூட நடக்கக்கூடியது. ஓகேங்களா? கோப் இந்தியா. எஸ், ஓகே, முடிஞ்சு போச்சா? ரைட், இவ்வளவுதான். இது எல்லாமே வந்து ரீசன் நடைபெற்ற எக்ஸசைஸ். ஓகேங்களா? நமக்கும் பக்கத்து நாடுகளுக்கும் நடக்கக்கூடியதா, நம்மளுடைய தோழமை நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ். இதுல வந்து ஜப்பானுக்கும் நடந்தது என்ன பேர் அப்படின்னா வீர் கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வீர் கார்டியன் எக்ஸசைஸ், கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து, பின்வரும் எந்த தடுப்பூசி இந்தியாவினால் மட்டும், நல்லா கவனிச்சுக்கோ, கொஸ்டின் நல்லா வாசிக்கணும், இந்தியாவினால் தயாரிக்கப்படவில்லை அப்படி கூடாது, இந்தியாவினால் மட்டும் உள்நாட்டில் உருவாக்கப்படவில்லை அப்படி கேட்கிறாங்க. நாட் இண்டிஜினியஸ்லி, இந்தியாவுக்குள்ளேயே உருவாக்கல அப்படி கேட்கிறாங்க. இது எல்லாமே இன்கோவேக், அதாவது ஆக்சுவலா கோவிட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்ல நிறைய கோவிடை பத்தி கேட்டாங்க.
சரிங்களா. அதுக்கப்புறம் வேக்சினை வச்சு கேட்பாங்கன்னு நினைச்சோம், கேட்கல. சரிங்களா. இப்போ கோவிட்ங்கிற பேரே வந்து பல பேர் மறக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, காலங்கள் மாறி போச்சு. ஏன்னா அது வந்து அப்படி நோய் வந்தது ஆமாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பேசணுமே தவிர இது இப்போ அது குறித்து ரொம்ப பேசுறது இல்லை. ஏன்னா அது மறைஞ்சு போச்சு. கொரோனாவே நம்ம வென்று விட்டோம். அப்படியா, சரி வந்தாலும் வரலாம் திருப்பி வேற மாதிரி. சரி. ஆனா இப்போ வந்து நம்ம பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால நம்ம அதை பத்தி பேசணும். ஓகேங்களா. இதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவே நிறைய வேக்சின் நீங்க நியூஸ் கேள்விப்பட்டோம். ஸ்புட்னிக், கோவிஷீல்டு, கோவேக்சின் நீங்க போடும் போது இது அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஆனா இங்க வந்து என்ன கேட்கிறாங்க, இந்தியாவில் மட்டும் உள்நாட்டிலே தயாரிக்கப்படவில்லைங்கிறாங்க. இதுல இந்தியா வந்து நிறைய வேக்சின் தயாரிச்சது. இன்கோவிக், ஜெம்கோவிக், ஓகேடா, சைகோவ் டி இது எல்லாமே இந்தியா தயாரிக்கப்பட்டது. இது மட்டும் இந்தியா தயாரிக்கல. சார் இதான் நான் போட்டனே. ஆமா போட்டீங்கப்பா. இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து சீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வேக்சின். ஓகேவா. நம்ம மட்டுமே தயாரிக்கல, அதனால இது கிடையாது ஆன்சர். ஓகேவா. ஆன்சர் டி. அடுத்து 145 ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேள்வி வருமா? 2 கொஸ்டின் வச்சிருக்கோம் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து. இது ஒன்று, அடுத்த ஒரு கொஸ்டின் எடுக்க பாருங்க. ஆஸ்திரேலியா பெண்கள் பிரிவில் வென்றது யார்? ஓப்பன் டென்னிஸ் நடந்தது எப்போ நடக்கும்? ஆஸ்திரேலியா ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், ஓகேங்களா, பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் நடக்கும். எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா வின்னர் ரன்னர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் பெண்கள் ஆண்கள் பிரிவு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டபுள்டு மிக்ஸ்டு டபுள் அதான் கேட்கறது கிடையாது. பெண்கள் ஆண்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பெண்கள் பிரிவில் யார் வென்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரினா சப்லேங்கா. ஓகேங்களா. சப்லேங்கா இவங்க தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க பெண்கள் பிரிவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்கள் பிரிவில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நோவோக் ஜோகோவிக். ஓகேங்களா. ஜோகோவிக். ஓகேங்களா. அவர் தான் வந்து இந்த தடவை வந்து ஆண்கள் பிரிவில் ஆஸ்திரேலியா ஓப்பனை வின் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பெண்கள் இரட்டையர் பிரிவு டபுள்னு சொல்லுவாங்க. அதுல 2 பேருடைய பேர் வந்து கோவான்னு முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பேரெல்லாம் படிக்கும் குழப்பாதீங்க. ஓகேங்களா. பெண்கள் ஆஸ்திரேலியா ஓப்பன் இரட்டையர் பிரிவில் யார் வின் பண்ணாங்கன்னா 2 பேருடைய பெயரும் கோவான்னு முடியும். ஆண்கள் இரட்டையர் பிரிவு யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிண்டி அண்ட் ஜாசன் 2 பேர் வின் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரிண்டி அண்ட் ஜாசன் 2 பேர் வின் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா. ரைட். இதுதான் வந்து 145 கொஸ்டின் ஆஸ்திரேலியா ஓப்பன். Who win the men's hockey world cup? Okay, world cup 2023 ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பையை வென்றவர் யார்? அதை கவனிச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு 2023 நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது ஸ்போர்ட்ஸ்ல. ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று ஹாக்கி. என்ன சார் வாய்ப்பு அப்படி பார்த்தீங்கன்னா 2மே நம்ம ஹோஸ்ட் பண்ணோம். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. பார்த்தீங்கன்னா ஹாக்கியை நம்ம ஏர்லியாவே ஹோஸ்ட் பண்ணிட்டோம். தொடக்காலத்தில் பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதமே ஹோஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா. நம்ம தான் ஹோஸ்டாக நம்ம ஊரில் நடந்திருக்கும். ஹாக்கி நம்ம ஊரில் நடந்தது. ஓகே, புவனேஸ்வரில் வச்சு நடந்தது. ரொம்ப பெரிய விஷயமா கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா. ஹாக்கி இந்தியா நடந்தது. கிரிக்கெட்டும் இந்த வருஷம் இந்தியா நடந்தது, வேர்ல்டு கப் நடந்தது. ஓகேங்களா. ஆனால் 2லையும் வெற்றியா தோல்வியானா 2லையும் தோல்வி தான். சரிங்களா. சரி, கிரிக்கெட்லையாவது மனுஷன் பயப்புள்ள ஃபைனலுக்காவது போயிட்டு தோத்துட்டாங்க. ரொம்ப அழுதுருப்பீங்க, வெக்ஸ் ஆகிருப்பீங்க போன வாரம். ரைட், பரவாயில்ல. ஆனால் ஹாக்கியில் ஃபைனல் கூட போகலை. இந்தியாவோட நேஷனல் கேம் ஃபைனல் கூட போகலை. ஓகேங்களா. ஃபைனல் போய் வின் பண்ணது யாருன்னா ஜெர்மனி. அதான் கோப்பையை வென்றது யாருன்னா ஜெர்மனி. இன்னொரு டீம் ஃபைனலுக்கு போனது யாருன்னா பெல்ஜியம். ஓகேங்களா. இவங்க தான் வந்து ரன்னர், 2வது பிளேஸ் ரன்னர். நமக்கு கிரிக்கெட் பற்றி எல்லாம் தெரியும். கிரிக்கெட்டில் வின்னர் யார், ரன்னர் யார், வேர்ல்டு கப் எங்கே நடந்தது, ஓகே, யார் அதிகம் ரன் அடிச்சு, அதான் கட்டன்னு சொல்லிடுவீங்க. ஹாக்கியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா அதுவும் நடந்தது, இந்தியாவும் நடந்தது. சரியா. ஆண்கள் உலகக்கோப்பை. அடுத்து தேசிய மகளிர் ஆணையம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இது என்ன ரீசெண்டாக நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணாங்க, சேர்மனி அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதோட சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேகா சர்மா, அவங்க தான் சேர்மன். ஏன் அப்படின்னா அது கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த வருஷம் நம்ம ஊரில் ஒரு நடிகை அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிஜேபியில் பல கட்சியில் இருந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி. இப்போ பிஜேபியில் போய் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய ஒரு அதிகாரம் தான் உமன் கமிஷனுடைய மெம்பராக நியமிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. நேஷனல் உமன் கமிஷனுடைய மெம்பராக நியமிக்கப்பட்டாங்க குஷ்பு அவர்கள் தான். சரிங்களா. ரைட். இப்போ அதனால வந்து ரீஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்கோம். சரியானது கேட்குறாங்க. இது ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு சொல்றாங்க. தப்புப்பா. ஓகேங்களா. இது அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது. இது 1992 உருவாக்கப்பட்ட சட்ட ரீதியிலான அமைப்பு. ஓகேங்களா. ஆக்டை போட்டு தான் உருவாக்குனாங்க, அரசியல் அமைப்பு கிடையாது. அப்போ 92 தான் உருவாக்குனாங்க. 2 மட்டும் தான் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி. சரியானதானே கேட்குறாங்க. 2 மட்டும் தான் சரி. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுலடி என்ன ரொம்ப முக்கியமாக நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா
இதுல வந்து உங்களுக்கு ஆமா சொல்ல நினைச்சேன். அதாவது ஆன்சர் கீ நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் கீ வந்து இது மட்டும் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருந்தது. ஆன்சர் வந்து சின்னு கொடுத்துருப்பாங்க, சி கிடையாது, சேஞ்ச் பண்ணிக்கோ, ஆன்சர் பி. சரிங்களா, ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர் கீ. இது ஒன்று மட்டும் சேஞ்சஸ். சரிங்களா. அடுத்த ஒரு ஸ்கீம், கோபர் தன் ஸ்கீம். கோபர் ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ஓகேங்களா, கேல்வனைசிங். ஓகே, கோபருடைய ஃபுல் ஃபார்ம் கேல்வனைசிங். ஓகே, ஆர்கானிக், கேல்வனைசிங் வார்த்தை முக்கியம். கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோகேஸ் ஆக்ரோ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கேல்வனைசிங் அந்த வார்த்தை முக்கியம். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ஒரு உரம். இது ஏப்ரல் 2018 கொண்டு வரப்பட்டது தான் அந்த திட்டம். சரிங்களா, கோபர் தன் திட்டம். இது எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சூர்யா வந்து ஒரு படத்தில் வச்சிருப்பாரு. என்ன படத்துல, காப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மாட்டு சாணத்தை தான் வந்து உரமாகவும் பயோகேஸுக்காக பயன்படுத்துவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வருவது. மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து வச்சு இந்த பயோகேஸ் வந்து விவசாயத்திற்கு உரமாகவும் இதை வந்து பயன்படுத்துவதற்காக ஒரு திட்டம் தான் இந்த கோபர் தன் திட்டம். இன்னொரு திட்டம் கூட அடுத்து வரும். தமிழ்நாடு தொடர்பான ஒரு ஸ்கீம் பாருங்க. எந்த நாடு தமிழ்நாட்டுடன் இணைந்து உமாஜின் சென்னை 2023 ஒப்பந்தம் இட்டு கையெழுத்திடப்பட்டது? என்ன சார் உமாஜின் சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி தொடர்பான ஒரு அக்ரிமெண்ட். ஓகேங்களா, ஐடி தொடர்பான அக்ரிமெண்ட். இது வந்து நம்ம புதிய ஐடி மினிஸ்டர் வந்து மனோஜ் தங்கராஜ் அவர் தான் வந்து சைன் பண்ணாரு. ஓகேங்களா, இந்த உமாஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டுடைய நிறுவனமான எல்காட், கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டு நிறுவனம் எல்காட். இதுவும் ஆஸ்திரேலியா நாடும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டாங்க. சரிங்களா, இது ஐடி நிறுவனத்தில் நிறைய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவில் தமிழ்நாடு சென்னையில முதலீடு பண்ணுவதற்காக. சரிங்களா, உமாஜின் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேடா, உமாஜின். அடுத்து, which of the following is the objective of the ஷியாம் பிரசாந்த் முகர்ஜி ரூர்பன் ஸ்கீம்? ஓகேங்களா, ஷியாம் பிரசாந்த் முகர்ஜி ரூர்பன். இந்த ரூர்பன்ங்கிற வார்த்தையை படிச்சுக்கணும். சும்மா கர்நாடக மனப்பாடம் தான் பண்ணது, புரிஞ்சு படிங்க. ரூர்பன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரூரல் பிளஸ் அர்பன் ரெண்டும் சேர்ந்தது தான் ரூர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூர்பன் இந்த ரெண்டையும் சேர்க்கிறோம்ல, எஸ். ஓகேங்களா, அதுதான் இந்த ரூர்பன் அப்படிங்கிற வார்த்தையை உருவானது காரணம். அதாவது நகரமும் கிராமமும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ரூர்பன் அப்படி சொல்றாங்க. இதுக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது. நீங்க ஸ்கூலுக்குள்ள தான் ஃபேமஸா அப்துல் கலாம் சொன்ன ஸ்கீம் கூட படிச்சிருப்பீங்க, புரா ஸ்கீம். நினைக்கிறேன், ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது கிராமப்புறங்கள்ல நகர்ப்புற வசதியை கொண்டு வருது. 2003 அப்துல் கலாம் வந்து முன்மொழிந்திருப்பாரு. அதே ஸ்கீமோடைய இன்றைய வடிவம் தான் வேற பெயர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நல்ல உள்கட்டமைப்புகளை வழங்குதல். அதுதான் ஷியாம் பிரசாந்த் முகர்ஜி ரூர்பன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பேர் வந்து ஆப்ஷன் பி. Which district has bagged the first place? நல்லா கவனிச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். டேப் கனெக்ஷன், ஒவ்வொரு வீடுகளுக்கும் குழாய் குடிநீர் வசதியை கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த டேப் கனெக்ஷன், ஜல் ஜீவன் மிஷன். ஓகேங்களா, தூய்மையான குடிநீரை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து நல்ல நடைமுறைப்படுத்தியதற்காக முதலிடம் பெற்ற ஒரு பிளேஸ். எந்த பிளேஸ் கேட்டாங்கன்னா, ராணிப்பேட்டை, வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் தான். ஓகே, ஜல் ஜீவன் மிஷன் வந்து என்ன இது கொண்டு வந்தாங்கன்னா 55 லிட்டர் ஆமா. இதோடைய நோக்கம் பாருங்க, 55 லிட்டர் பெர் பெர்சன் பெர் டே. அதாவது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் தண்ணி டேப் கனெக்ஷனோட வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். இது நல்ல நடைமுறைப்படுத்தியதற்காக ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து இந்த பரிசு வந்து வாங்கியிருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து கன்னியாகுமரி போட்டுருவீங்க, நல்ல விருது நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அது கிடையாது, ராணிப்பேட்டை மாவட்டம். ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க ஆன்சர். அடுத்த பின்னாடி சென்னையின் தூய்மையான பீச், கடற்கரை. எல்லாரும் உடனே மெரினா போட்டுறணும். ஓகே, மெரினாலாம் போட்டுறாதீங்க, போனாலே தெரியும் உங்களுக்கு தூய்மையா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தூய்மையானது, சேஃபஸ்ட் பீச் இந்த மாதிரி கேட்டாலே எப்பவுமே என்னதுதான், சரி போகலப்பா மாற்று, எலியாட் பீச் தான். ஓகே, ரொம்ப அழகான பீச். ஓகேங்களா, இரவு நேரங்களில் கூட வந்து மக்கள் தான் இங்கே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சேஃபஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எலியாட் பீச். அது நம்மளுடைய என்ன சொல்றது, மெரினா பீச்லேருந்து சவுத் டைரக்ஷன் கீழே நோக்கி இருக்கும். ஓகே, அதுதான் அந்த எலியாட் பீச். அது நல்லா இருக்கும். ஓகேங்களா, மெரினா பீச்சுங்கிறது பெரிய பீச், அதனால அது ஒரு ஃபேமஸ் ஆனது. எலியாட் பீச் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா, அதனால இது வந்து ஃபேமஸ், கிளீனஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட். அடுத்து தமிழ்நாடு தொடர்பான திட்டம், புதுமை பெண் திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க. புதுமை
பெண் 2.0 திட்டம் பின்வரும் கூற்றுகள் எது சரியானது? எப்போ தொடங்கப்பட்டது? 2.0 சொல்றாங்க. இது செப்டம்பர் 2022 5ஆம் தேதி ஓகே தொடங்கப்பட்டது. இது ஒன்றும் தப்பு சரியா? செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டதா? 22 ஓகே. அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு உதவி செய்கிறது. ஆமா கரெக்ட் தானே. அடுத்து மாதாந்திர உதவித்தொகை 1000. எஸ். மகளிருக்கு பெண்களுக்கு மகளிருக்கு உதவித்தொகை 1000, பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் ஓகேங்களா? ஆண்களுக்கு எதுவும் கிடையாது ரைட். அப்ப ரெண்டு திட்டம் இதுல சரி. இதே மாதிரி தமிழ்நாடு தொடர்பான மற்ற திட்டங்களையும் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா? மக்களை தேடி மருத்துவம் ஓகே, இல்லம் தேடி கல்வி, மஞ்சப்பை திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், அது வந்து நம்ம அண்ணா பிறநாள் வந்து லான்ச் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம், இலவச பேருந்துக்கான விடியல் பயணம், அந்த பேரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக போன 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்கீம் பண்ணுவதாரு நம்மளுடைய முதல்வர்கள், ரொம்ப பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல திட்டம் ஓகே. என்ன அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் கலெக்டர் அவர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஃபுல் டே அங்கேயே தங்கியிருக்கணும் வித் நைட்டோட ஓகே. நைட்லேயே அங்கே கலெக்டர் மட்டும் கிடையாது, கலெக்டரு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாசில்தார், விஏஓ, ஆர்ஐ எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு நாள் முழுவதும் அங்கேயே தங்கி அந்த மாவட்டத்தோட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்டறியணும் ஓகேங்களா? ரொம்ப 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 நல்ல ஸ்கீமாக வரவேற்கிறது ஓகேங்களா? நிதானத்தில் உங்களை தேடி வந்து முதல்வர் திட்டம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு திட்டமாக பார்க்குறாங்க சரிங்களா? இப்போ இது வந்து 2 and 3 மட்டும்தான் கரெக்ட் சரியான இருக்கிறாங்க. 2 and 3. இணையதளத்தில் சைபர் புகார்களை பதிவு செய்வதில் உதவி பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்டணமில்லா உதவி எண் எது? ஓகேதா? இணையதளத்துல சைபர் புகார்களை பதிவு செய்வதற்காக ஓகேதா? ஏன்னா வந்து சமீப காலங்களில் சைபர் குற்றங்கள் ஏகப்படும். ஒரு காலத்துல ஒரு ரோட்ல போகும்போது செயினை பறிச்சுட்டு போவான் ஓகேங்களா? அப்படின்னு வீட்டில் இருக்க நகைகளை வந்து 50 சவரன் கொள்ளை ஓகே, நியூஸ்ல வரும். தாசில்தார் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளை, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும் ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் கம்மியாயிட்டு சைபர் அதை விட குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. என்ன? ஃபோன் போடுவாங்க, ஃபோன் போட்டு இந்திக்காரர் பேசுவார் ஓகேங்களா? ஹலோ உங்களுடைய மேனேஜர் பேசுகிறோம், இல்லை ஐஓ மேனேஜர் பேசுகிறோம், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கூட கேட்க மாட்டாவது, அவனுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா? ஏடிஎம் பின் சொல்லுங்க, உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும் அதை சொல்லுங்க எப்படி கேட்பாங்க. நிறைய பேர் வந்து சொல்லிடுறாங்க ஓகே. எங்கள் வீட்டில் கூட சொல்லிட்டாங்க ஓகேங்களா? ஏதோ அக்கௌண்ட்டில் 3000 இருந்ததுன்னா 3000 போச்சு ஓகேங்களா? அப்புறம் ஏடிஎம்லாம் பிளாக் பண்ணுது. அப்போது எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் இந்த டிஜிட்டல் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறது இருக்குது, ஆனால் அது குறித்த அவேர்னஸ் இல்லை ஓகேங்களா? நைட்டு 8 மணிக்கு மேனேஜர் ஃபோன் போடுவாரா? யோசிச்சு பாருங்க ரைட். அப்போ அதுக்கான புகார் அளிப்பதற்காக ஒரு கட்டணமில்லா தொலைபேசி தான் 1930, அதாவது 1930. அடுத்து இறுதி கொஸ்டின். நஷா முக்த் பாரதம் எதனோட தொடர்புடையது? ஓகே, ஒரு திட்டம் நஷா முக்த் பாரத் திட்டம் எதனோட தொடர்புடையதுன்னா ரிடியூசிங் ட்ரக் யூசேஜ், போதைப் பொருள் பழக்கம். ரொம்ப இந்தியாவில் சொல்ல போனால் போதைப் பொருள்கள் வந்து ரொம்பவே வந்து காலங்கள் போக போக அதிகமான போதைப் பொருள் குற்றம் நடக்குது, அதிகமான போதைப் பொருட்கள் வந்து உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்லாம் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், ஏகப்பட்ட பீப்புள் வந்து ஐடென்டிட்டியாக இருப்பாங்க ஓகே. நம்ம ஊர்லேயும் சரளமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலைமையகத்தில் இருக்க தான் செய்யுது ஓகே. நம்ம இதெல்லாம் சொல்லவே முடியாது. லோகேஷ் கனகராஜ் வந்து போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தம் படம் எடுத்துட்டாரு, வராது அப்படிலாம் கிடையாது ஓகேயா? இருக்குது போதைப் பொருள், கஞ்சா, எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் சிட்டி சைடில் இருக்க தான் செய்யுது. அப்போ தடுப்பதற்காக தான் ஒரு திட்டமாக நஷா முக்த் பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருள் பழக்கத்தில் குறைப்பதற்காக ஒரு திட்டமாக கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா? ரைட். அப்போ ஒரு 20 கொஸ்டின்ஸை வந்து பிப்ரவரி மாதம் நடப்பு நிகழ்வுகளை எல்லா கேட்டகரியும் கவர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம் சரிங்களா? ஓகேவா? இதுதான் வந்து இன்றைய டிஸ்கஷன் ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இந்த டெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஆன்லைனில் ஃபுல் டிஸ்கஷன் எல்லா கிளாஸ்க்கான டிஸ்கஷன் வந்து அப்லோட் ஆயிரும் ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.